வெஜிடபிள்ஸ் வாங்கி எப்படி நம்ம ஈஸியாக சீக்கிரமாக குக்கிங்கை முடிக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், கூடவே ஹஸ்பண்டுக்கு ஒரு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வெஜிடபிள்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு மார்க்கெட்டில் போய் வாங்குறது இல்லை. நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, ஸோ கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். நம்ம லிஸ்ட் ரெடி பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் அல்லது ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அந்த வாரம் ஃபுல்லாகவோ அல்லது 2 வாரம் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் இந்த பாக்ஸஸில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் ட்ரிப்பிங் ட்ரை இருக்கனால எனக்கு 1 or 2 வீக்ஸ் கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். பீட்ரூட் ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஸ்டெம்மும் லீஃபும் சேர்ந்துருக்கிற பாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு காய் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நிறைய நாள் கெட்டு போகாமல் இல்லை. இந்த மாதிரி பாக்ஸஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் இருந்தோம்னா அதில் நம்ம டிஷ்யூ வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக டிஷ்யூ வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். பச்சை மிளகாலாம் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஒரு 2-3 வீக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காம்புக்குள்ளே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணலாம். நான் 1 வீக் எடுத்துக்கிற பச்சை மிளகாய் மட்டும் காம்புக்குள்ளே ரிமூவ் பண்ண மாட்டேன். சப்போஸ் நிறைய பச்சை மிளகாய் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா காம்புக்குள்ளே ரிமூவ் பண்ணிவிட்டு பாதியை ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அது மாதிரி கீரைகள்லாம் நம்ம இந்த வாரத்தில் பிளான் பண்ணும்போது கீரைகளை நீங்கள் அப்படி நீங்கள் ஸ்டெம்மு அது வேறு மண் எல்லாத்தோட சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக மெனக்கிட வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக நீங்கள் தண்டுக்கீரைலாம் வாங்கினீங்கன்னா நான் தண்டும் சேர்த்தே நம்ம சமைக்கலாம். கூடவே தண்டுக்கீரை சாம்பார் கூட ஒரு நாள் வச்சுக்கலாம். அதனால நீங்கள் இது மாதிரி ஸ்டெம்மோடு சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி பெரிய ஸ்டெம் பாட்டெலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கீரை ரெசிபி பண்ணும்போது டக்குன்னு குயிக்காகவே நம்ம செய்யலாம். அது மாதிரி நீங்கள் ஒயிட் பம்ப்கின், எல்லோ பம்ப்கின்லாம் வாங்கும்போது நீங்கள் அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறத விட அதோட அந்த சீட் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், லைட்டாக அந்த ஃப்ளஷ் பார்ட்டையும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு 1 வீக் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அந்த சீட் பார்ட்டோட நீங்கள் சேர்த்து அல்லது கவர்லேயோ அல்லது நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு சீக்கிரமாக பூஞ்சா தொட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பம்ப்கின் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். ஒயிட் பம்ப்கின் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நாங்கள் ஒயிட் பம்ப்கின் வாங்கினா எப்போவுமே ஜூஸுக்காக நாங்கள் ஒரு பீஸ் கண்டிப்பாக வச்சுருவோங்க. அதே மாதிரி நீங்கள் வெங்காய ட்ரெயிலெலாம் நீங்கள் வெங்காயம், பொட்டேட்டோலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அடியில் ஏதாவது நியூஸ் பேப்பரோ அல்லது கேலண்டர் பேப்பர் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் நமக்கு ட்ரேயில் படிஞ்சு பிளாக் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த பேப்பர் ரொம்ப டஸ்ட் ஆகி அழுக்காகும் போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கும் ஈஸியாகவே இருக்கும். பாக்ஸில் ஸ்டோர் பண்ண முடியாத வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இஞ்சிலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது மண்ணோடு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். ஃப்ரிட்ஜு அழுக்காகாமலும் இருக்கும். அது மாதிரி நீங்கள் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஒரு கவரில் போட்டு ஃபுல்லாக நீங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக அதோட வேஸ்ட் பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸும் நிறைய கிடைக்கும். அது மாதிரி நிறைய வேஸ்ட்டும் ஆகாது. ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால என்னவோ நம்ம கருவேப்பிலைக்கு அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. ஆனால் இது மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருக்கும்போது நீங்கள் கருவேப்பிலை பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருவேப்பிலை சட்னி எல்லாமே ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபி கூட பிளான் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நான் சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா தாளிப்புக்காக எனக்கு ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு தனியாக நான் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். மீதெல்லாம் ஸ்டெம்மோட போட்டு வச்சுப்பேன். ஸ்டெம்மோட நம்ம போட்டு வைக்கும்போது இன்னும் நமக்கு அதிக நாள் ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் வாங்கும்போது அந்த பழுப்பு நிற பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வேர் பாட்டை எல்லாமே நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான நீங்கள் கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 2 வீக்ஸ் கூட அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மேலே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரை ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பாக்ஸில் எனக்கு மோர் தென் 2 வீக்ஸ் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதினா எல்லாமே நீங்கள் இது மாதிரி லைட்டாக தேவைப்படும் போது லைட்டாக பிரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதாவது இந்த வாரத்துக்காக நீங்கள் புதினா புலாவோ புதினா சட்னியோ பிளான் பண்ணிக்கிறீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிறத லைட்டாக வேர் பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெம் பார்ட்டோட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் அந்த உங்கள் வீட்டில் செடி வைக்கிற இடம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெம் பார்ட்டை கூட நீங்கள் லைட்டாக தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா லைட்டாக 1 to 3 டேஸில் உங்களுக்கு வேர் வந்துடும். அப்போ நீங்கள் செடியாக நீங்கள் வீட்டில் நட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகிக்கும். அதாவது புலாவ் பண்ணும்போதோ பிரியாணி பண்ணும்போதோ ஏதாவது இப்போ நீங்கள் புதினா டீ போடும்போது கூட உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அது மாதிரி கூட நான் வீட்டில் செடி வளர்த்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் செடி வளர்க்குற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைட்டாக 1-2 லீவ்ஸோடு நீங்கள் வைக்கும்போது ஒளிச்சேர்க்கைக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு செடி வளர்கிறதுக்கு
ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சமாக நமக்கு புதினா தேவைப்படுற காலத்தில் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்காது. அந்த டைமில் இது மாதிரி நீங்கள் செடி வச்சுருக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. இது மாதிரி டைம் இருக்கும்போது ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே பீல் பண்ணி ஒரு பாக்ஸில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி டைம் இருக்கும்போது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஈஸியாக பீல் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி தேவையான கறிவேப்பிலை, தாளிப்புக்காக பச்சை மிளகாய் எல்லாமே அதுக்குன்னு ஒரு குட்டி பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி செய்யும்போது ஈஸியாக நம்ம தாளிப்புக்காக அங்கங்கே ஓட வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி நமக்கு கீரை ரெசிபி பிளான் பண்ணும்போது முந்தின நாளே ஈஸியாக கீரை எல்லாமே தனித்தனி பாட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் நம்ம கீரைக்காக மெனக்கிட வேண்டிய தேவை இருக்காது. ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதே மாதிரி எப்போவுமே கீரை எல்லாமே முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சீக்கிரமாகவே நமக்கு அழுக சான்ஸ் இருக்குது. கீரை ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேக்காக முந்தின நாள் இரவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே கூடாது. நம்மளுடைய வெஜிடபிள்ஸோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்ய போகிறீங்களோ அப்போதுக்கு முன்னாடி தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சீசனில் ஈஸியாக கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய பட்டாணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதியை மட்டும் நீங்கள் ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஈஸியாக பிரித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மார்னிங் வந்து யூஸ் ஆகும் ஈஸியாக. மீதி இருக்கிறத இந்த பாட்டோட சேர்த்து நீங்கள் வச்சுக்கிட்ட போது உங்களுக்கு நிறைய நாள் ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம வாங்கியிருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம மோர் தென் 3 ரெசிபிஸ் ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஒன் டே வந்து நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மீதி இருக்கிற காய் வச்சு நீங்கள் தொக்காகவோ சப்ஜியாகவோ பண்ணலாம். அதே மாதிரி இப்போ கோவக்காய் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கோவக்காய், ஆனியன், டொமேட்டோ வச்சு ஒரு நாள் பொரியல் பண்ணிக்கலாம். அல்லது ட்ரை பொரியலாகவும் நீங்கள் மசாலா மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். அல்லது கோவக்காய் சப்ஜியாகவும் நீங்கள் சப்பாத்தி பூரிக்காக செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ வெஜிடபிள்ஸ் கூடவே நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டும் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸாவது ஹை ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாரத்தில் 2-3 டேஸாவது நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து ராகியை வந்து அடிக்கடி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ராகி தோசையாகவோ ராகி மாவாகவும் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி ராகி நம்ம மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான ரெசிபிஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற க்ரீன் கிராம் அதை வந்து நல்லா ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுட்டோன்னா அதை தோசையாகவோ கிரேவியாகவோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கூடவே நம்ம சாலட்டாகவும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்ப்ரவுட் ரெசிபிஸ் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துகிட்டு போது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிற சோயா சங்க்ஸ் அதுலேயும் எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் இருக்கிறனால அதுலேயும் நம்ம அடிக்கடி கிரேவி ஆட்டமும் பிரியாணி, சுக்கா, வறுவல்னு எக்கச்சக்கமான ரெசிபிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற பன்னீர் வந்து வீட்லேயே செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடையிலேருந்து கண்டிப்பாக வாங்கவே மாட்டீங்க. இப்போ கடையில் கிடைக்கிற பன்னீர்லாம் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற பன்னீர் கூட ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட நார்த் இந்தியாவில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வீட்லேயே ஈஸியாக பன்னீர் செய்யலாங்க. செய்யக்கூடிய பன்னீர் வச்சு நம்ம எக்கச்சக்கமான ரெசிபிஸ் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இருக்கிறதுங்கிற டென்ஷனே இல்லாமல் நம்ம ஈஸியாக சமைக்கலாம். நம்ம சேனல்லையும் நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், ஸ்வீட் ரெசிபிஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ஐடியாஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ மறுபடியும் டிப்ஸ்குள்ளே வந்துடலாம். ரெசிபி பண்ணும்போது சப்போஸ் புளி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேவையான அளவு புளி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமான வார்மான வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூடான வாட்டரை கிரைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ வார்மான வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன்னா சூப்பராக உங்களுக்கு கிரைண்ட் ஆகிக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பாருக்கோ ரசமுக்கோ புளிக்குழம்பு நெக்ஸ்ட்டு காரக்குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவசரமாக சமைக்கும் போது நம்ம டக்குன்னு நமக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு பூண்டு உரிக்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபேன் காற்றுல உரிக்கும் போதும் வீடு எல்லாமே நமக்கு குப்பையாகிக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் பறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்காது. கூடவே நீங்கள் சீக்கிரமாகவும் உரிச்சு முடிக்கலாம். கண்ணும் எரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பெண்கள் எல்லாருக்குமே பெரிய தலைவலியாக இருக்கிறது டக்குன்னு இந்த பூண்டு உரிக்கிறது தாங்க. பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக தட்டிக்கோங்க. ரொம்ப தட்டினா ரொம்ப நசுங்கி போயிடும். லைட்டாக தட்டிட்டு நீங்கள் பீல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே பீல் ஆகிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பூண்டு உரிக்கிறதுலேயே இன்னொரு மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு பூண்டெல்லாம் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு வானல் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு லைட்டாக சிம்லேயே வச்சு இது மாதிரி லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா
பூண்டு தோல் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பிரிஞ்சு வளைஞ்சிக்கும். லைட்டாக வார்மாக இருக்கும்போது நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பூண்டு உரிச்சிடலாங்க. கைவலி நகவலி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தமா கேஸை யார் காலி பண்ணிட்டு இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா, வாங்கின பூண்டை லைட்டாக ஈரப்பதமாக இருந்தாலும் அதை நீங்கள் வெயிலில் ஒரு 1 டே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தோலை வந்து பிரிக்க வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக ஆனியன் வந்து எல்லாருமே இது மாதிரி தானே பீல் பண்ணுவோம். பட் இது மாதிரி பீல் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம வந்து வேஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆனியனை இப்படி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் பீல் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கொண்டைப்பாட்டை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகாது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் நீல வாக்குலையோ அல்லது குட்டி குட்டியோ சாப் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். வீட்டில் சாப்பர் இருந்தால் கூட அதை வச்சு ஈஸியாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக காலிஃப்ளவர் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதில் இருக்கிற தேவையில்லாத பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பூ மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸும் அதிகம். டக்குன்னு நம்ம ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி மஞ்சள் உப்பில் கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டு வச்சதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிகினராக இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்கிற புழுப்பூச்சிகள்லாம் செத்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இது மாதிரி டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மக்களே.